எப்படி வீம்பு பேசுறாங்க, எப்படி கோபம் பேசுறாங்க, எப்படி கடினமாய் பேசுறாங்க, எப்படி தகாத விதங்களை பேசுறாங்க, எப்படி எதமா பேசுறாங்க, இன்பமா பேசுறாங்க, சண்டை வர வேண்டும் என்றே, கலகம் வர வேண்டும் என்றே பேசுறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி பேச்சு பேசுகிறதுனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு பாதிக்கப்படுது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஆக்ரோஷத்துல பேசிடுவீங்க, அதுக்கு பிறகு உங்களால ஜெபிக்க முடியாது. அதுக்கு பிறகு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உங்களால இருக்க முடியாது. நீங்க ஆண்டவரை பார்த்து சமாதானமா சந்தோஷமா ஒரு ஆராதனை பாடல் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்க முடியாது. உங்களை அறியாமலே குற்ற மனசாட்சியும் அல்லது உங்களை குறித்து நீங்களே அப்படியே சலித்துக் கொள்ளத்தக்க அளவுக்கு உங்க நிலை போயிடும். ஆனா நல்ல இருதயம் உள்ளவர்கள் உடனே ஆண்டவர்ட்ட போய் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. அவங்க தான் நல்ல இருதயம். தப்பு பண்றவங்க கெட்ட இருதயம் உள்ளவங்க அல்ல. தப்பு பண்றவங்க உடனே ஆண்டவர்ட்ட விழுறாங்களா, அவங்க தான் நல்லவங்க. நமக்கு வீம்பு பேச்சு வராம இருக்குமா, கோப பேச்சு வராம இருக்குமா? இப்ப நான் சொன்ன இந்த 19 லிஸ்ட்ல இன்னும் சொல்லிட்டு போலாம். இந்த 19 லிஸ்ட்ல எனக்கு ஒரு லிஸ்ட் கூட எனக்கு இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இங்க யாராவது இருக்க முடியுமா? அப்ப இந்த பேச்செல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிருது, உள்ள வந்துருது. சில பேச்சு இல்லாம இருக்கலாம், சில அசிங்கமான பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, சில மோசமான இச்சக நிறைந்த இந்த மாதிரி பேச்செல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனால் வேறு சில பேச்சுகள் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருது, வந்துருது. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த பேச்சை நான் பேசும் பொழுது என்ன நடக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்த அந்த இரட்சணியத்தின் மகிமையை நான் இழக்கிறேன்.